ஹாய் ஹலோ வணக்கம். 2024 பிரசாந்த் வர்மா டைரக்ஷனில் தேஜஸ் ராஜா, அம்ரிதா, வரலட்சுமி சரத்குமார், நம்ம வினய் நடித்து வெளியான படம் தான் ஹனுமன். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஹனுமன் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே சூப்பர்மேன் அண்டு ஸ்பைடர்மேன் மாதிரி மாறணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு பையன். அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மெத்தையிலிருந்து குதிக்கிறது, தீயில் வந்து விளையாட்டு பண்ணுறது. அவன் வந்து இப்போ நார்மல் குழந்தைங்களுக்கு மீறின விளையாட்டு பண்ணுறான். அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் இதெல்லாம் கண்டிக்கிற அப்பா அம்மா இருந்தால் நம்ம வந்து ஒரு சூப்பர்மேனாக மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெத்த அம்மாவையும் அப்பாவையும் கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணதுக்கப்புறம் அவன் சூப்பர்மேனாக மாறினானா இல்லையாங்கிறது ஒரு கதை. அப்புறம் அதே அப்படியே கட் பண்ணோம்னா, ஒரு மலை கிராமம், ஒரு ஆறுகளுக்கு இடையில் ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வாழக்கூடிய ஹனுமந்து அப்படின்னு ஒரு பையன். அந்த பையனுக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க. அக்காவுக்கு வந்து ரொம்ப கல்யாணமாகாத அக்கா. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் அந்த பையன் சின்ன சின்ன திருட்டு பண்ணிக்கிட்டு ஊருக்காரங்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்பான். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் அந்த பையனுக்கு வந்து ஒரு கல் கிடைக்குது. ஒரு கல்லுனா ஒரு பவரான ஒரு கல் கிடைக்குது. அந்த கல் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த கல் சூரிய வெளிச்சத்தில் காட்டினோம்னா அவருக்கு வந்து பவர் வந்துடும். அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணுவார். அப்போ என்ன ஒரு பெரிய பெரிய கல்லை தூக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பவர் வந்துடும். ஹனுமன் பவர் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியில் இருக்கக்கூடிய நம்ம வினய்க்கு அவர் அந்த பையன்கிட்ட இருக்கிற பவர் வந்து தெரிய வருது. ஓ, நம்மளோட ஒரு பெரிய பவராக ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு வினய் வந்து வராரு. வந்த உடனே இவன் எதனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். அவருக்கு இணையாக கூடையே ஒரு சயின்டிஸ்ட்டை கொண்டு வர்றாரு. அவர் தான் வெண்ணிலா கிஷோர். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வினய் வந்து அந்த அவங்ககிட்ட இருக்கிற அந்த கல் தான் நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய பவர் அவனுக்கு கொடுக்குது அப்படின்னு அதை வந்து தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கல்லை அபகரிக்கிறதுக்காக ஒரு போடுற திட்டம் தான் இந்த ஹனுமன் படத்தினுடைய மொத்த கதையை. அந்த கிராமத்தை எப்படி அவர் காப்பாற்றுறாரு, அவர் திருடன், அவர் வந்து மோசமான பையன் அப்படின்னு அந்த ஊரில் பேர் எடுத்து வச்சிருப்பார் நம்ம ஹீரோ. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே நமக்கு ஹீரோ மேலே ஒரு பாசத்தை பொழிகிற அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தினோட கதை. வரலட்சுமி சரத்குமாருக்கு ஒரு 10 சீன் தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த 10 சீன்லேயுமே நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. அதுபோல் நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசு பையன் மாதிரி தான் இருக்கிறாரு. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பாடி ஃபில்டராக கூட போட்டிருக்கலாம் ஹனுமன் அப்படிங்கிற படத்தை கதைக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இருந்தாலும் இந்த பையனும் நல்லா தான் பண்ணியிருக்காரு ஹீரோ. பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினி அம்ரிதா. அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலை வெளியூர்லேருந்து வந்து உள்ளூருக்குள்ளே வந்து ஒரு ஜொலிக்கும் நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்த உடனே காதல் வயப்படுறது, அப்புறம் கொலுசு திருடுறது, நிறைய சீன்லாம் அந்த படத்தில் நடப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவ்வளோக்கா ஒன்றும் இம்பேக்ட் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு 2-3 சீன் தான் இருக்க தவிர மற்றபடி எதுவும் இல்லை. அதுபோல் முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர் அந்த பொண்ணுக்கு இல்லை, அவ்வளோதான். வேறு இது ஹனுமன் அப்படின்னு பேர் வச்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு தானே அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் இந்த படத்தில் வில்லனாக வரக்கூடிய வினய் வந்து ஓப்பனிங்கில் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு சீனில் வச்சுருந்தாங்க வினய்க்கு அந்த சின்ன வயசில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இவருக்கே ஊர்பட்ட பவர் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த கல் இருந்தால் இன்னும் பவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மோதுறாரு. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, அந்த கல் இருக்கிற பையனையே போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அந்தளவுக்கு பவர் இவருக்கே இருக்குது. இவருக்கு அந்த கல் எடுத்துகிட்டு போய் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தான் தெரில. அந்த மாதிரி தான் ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வரக்கூடிய நகைச்சுவை காட்சிகள் ஓரளவுக்கு தேவலாம், பார்த்து ரசிக்கும்படியே தான் இருக்குது. இந்த படம் ஆல்ரெடி இந்த படம் வந்து 2024 வந்து மக்கள் எல்லாராலும் பாராட்டப்பட்ட படம் தான். ஒன்றும் மோசமான படம்லாம் கிடையாது. நல்ல படம் தான். மறுபடியும் இந்த படம் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க போய் பாருங்கள். அதுபோல் இந்த படத்தில் சிஜி ஒர்க்கெல்லாம் உண்மையிலே நல்லா பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக இந்த படத்தில் ஒரு சாமியார் ஒருத்தர் வருவார், தமிழ் நடிகர். அவரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதே பெரிய ட்விஸ்ட்டு தான். அதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஓப்பனிங்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சிரிப்பு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அவர் வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பார் அந்த சாமியார். அந்த சாமியார் யாருன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் என்ன சொல்கிறது, சண்டை காட்சிகள்லாம் இந்த படத்தில் வந்து நல்லாவே பறக்குட்ருக்கிறாரு. ஏன்னா சாதா சண்டை காட்சிகள்னாவே தெலுங்கு நடிகர்கள் வச்சு செய்வாங்க. இது வந்து ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட படம் இல்லையா, கடவுளோட சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தூரம் பறக்குட்றாங்க, அவ்வளோதான். ஆல்ரெடி அவங்க ஒரு 40 அடி பறக்கிடுவாங்கன்னா, இந்த படத்தில் ஒரு 60-70 அடி பறக்கிட்டுருவாங்க, அவ்வளோதான். அப்புறம் அதுபோல் இந்த படத்தில் எல்லா சண்டை காட்சிகளுமே பிரமாதமாக இருக்கும். இந்த படத்தில் பாடல்கள் ஓரளவுக்கு கேட்கும்படியாக தான் இருக்கும். டப்பிங் வந்து ப்ராப்பராக பண்ணிக்கிறாங்க, அதுதான் முக்கியமான விஷயம் இந்த படத்தில்.
மற்றபடி இந்த படம் வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். குடும்பத்தோடு உட்காந்து எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டோ வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து குடும்பத்தோடு உட்காந்து ஹனுமன் படத்தை பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து செகண்ட் பார்ட் விட்டுருக்குறாங்க. 2025 இந்த வருஷம் வரப்போகுது. அதனால தான் இந்த படத்தை மறுபடியும் போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா குடும்பத்தோடு உட்காந்து ஜாலியாக பாருங்கள். ஆனால் முதல்ல என்ன சொல்கிறது, ஏற்கனவே பார்த்தவங்க கூட இந்த படத்தை மறுபடியும் பார்த்தீங்கன்னா கூட போர் அடிக்காது. அந்த மாதிரி தான் காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த படம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டைமு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.